இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். 2 பேதுரு 1 அதிகாரம் 8வது வசனத்தில் இவ்வாறாக பேதுரு ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக சொல்லுகிறது என்னவென்றால், இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. அதே போல திரும்பியும் சொல்லுகிறார், இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சருகி போன குருடனாயிருக்கிறான். தேவச்சனமே, எதை குறித்து பேதுரு சொல்லுகிறார்? நம்மளுடைய லைஃப்பில் கனியற்றவர்களாக, ஃப்ரூட்லெஸ் பீப்புளாக மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து விடுகிறது. தேவனுடைய அபிஷேகத்தையும் தேவனுடைய வெளியேறப்பெற்ற அழைப்பையும் நாம் தூக்கி எறிந்துவிட்டு உலக காரியங்களை செய்யக்கூடிய ஒரு துணிகரகம் நம்ம லைஃப்பில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸோ அது எதை செய்தால் அது வராமல் காத்துக்கொள்ளலாம் என்று இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாக இருக்க ஒட்டாது. எதை செய்தால் அது அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வராது என்பதை இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறார். ஒருவேளை நம்ம அதை செய்ய தவறிட்டோம்னா நமக்கு என்ன நடக்குதுன்னா, நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? 9வது வசனம் சொல்லுது, இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். அதனால் என்ன செய்யணும்னு அழகாக போட்டிருக்குது. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலமும் இடரலடைவதில்லை. ஸோ நம்ம அழைப்பை நம்ம ஜாக்கிரதையாக என்ன செய்யணுமா? பெற்றுக்கொள்ளணும், அதை காத்துக்கொள்ளணும், உறுதி செய்து கொள்ளணும். நமக்கு அழைப்பு என்ன? கர்த்தர் நம்மளை எதற்காக அழைச்சிருக்கிறாரு? ஸோ அந்த அழைப்பை நம்ம உறுதி செய்ய கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஸோ தேவச்சனமே, அப்படி செய்தால் நீங்கள் இடரலடைய மாட்டீங்க. எவைகளை செய்தால்? தேவனுடைய அழைப்பை நாம் கரெக்டாக செய்வோம் என்றால் நம்மளை என்ன செய்ய முடியாது? கனியற்றவர்களாக இருக்க, ஒரு மோசமான வாழ்க்கையில் தள்ள பிசாசால் முடியாது. ஏன்னா நம்ம அழைப்பை தெரிந்தவர்கள். தேவச்சனமே, இந்த அழைப்பை குறித்து இன்னைக்கு இரவு ஒரு அருமையான சத்தியம் நம்மளுடைய உபாச ஜபத்தில் வெளியிட கர்த்தர் உதவி செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். தேவச்சனங்கள், இன்று நடக்கிற அந்த 21 நாள் உபாச ஜபத்தில் கலந்து கொள்ளுங்க. அழைப்பை குறித்து ஜென்ரல் காலிங், ப்ராட் காலிங், அதாவது பெரிய அழைப்பு இன்னைக்கு இருக்குது. தேவச்சனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜென்ரல் காலிங் இருக்குது. அதை குறித்து இன்னைக்கு அறிந்து கொள்ள தேவச்சனங்கள் உபாச ஜபத்தில் கலந்து கொள்ளுங்க. அதில் இன்னைக்கு ஆண்டு அநேக காரியங்கள் வெளிப்படுத்துவார். ஸோ தேவச்சனமே, நம்ம அழைப்பு நம்மளை என்ன செய்யும் என்றால் நம்மளை இடராமல் பாதுகாக்கும். ஸோ உங்களை ஒரு ஆள் இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை செய்துட்டீங்கன்னா வேறு கம்பெனியில் நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை. பட் நீங்கள் எந்த கம்பெனிலையும் வேலை செய்யலைன்னா எங்கே வேலை கிடைச்சாலும் போயிடுவீங்க. இதே போல் பரலோகம் உங்களை அழைச்சதுனால பிசாசு உங்களை என்ன செய்தாலும் அவனுடைய சத்தத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க. ஆனால் பரலோக அழைப்பு உங்களுக்கு இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகலை, நீங்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளலை, இல்லைனா உறுதி செய்யலைன்னா, அதை கன்ஃபார்ம் பண்ணலைன்னா எங்கே போனாலும் யார் கூப்பிட்டாலும் அவங்க பின்னாடி போயிடுவீங்க. ஸோ வேலை இல்லாத நபர்களை யாராவது வேலைக்கு கூப்பிட்டா அந்த வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் வேலை பெர்மனண்டாக இருக்குது, அதுவும் விலையேறப்பெற்ற வேலையாக இருக்குதுன்னா அந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலையை காட்டிலும் தரம் குறைஞ்ச ஒரு வேலைக்கு போக மாட்டாங்க. இதை குறித்து ஒரு அனுபவமான ஒரு சாட்சி உண்டு தேவச்சனமே. ஒரு அருமையான தேவ மனிதன், நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற அந்த தேவ மனிதன் இன்று நம் மத்தியில் இல்லை. பில்லி கிரஹாம்னு சொல்லப்பட்ட அந்த தேவ மனிதனை ஒரு நாள் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு உண்டாக, அந்த பெரிய தலைவர்கள்லாம் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் பிரசிடெண்ட்டாக நிற்கக்கூடாது? டொனால்ட் ட்ரம்ப் நிற்கிறது போல, இந்த பெரிய பெரிய ஒபாமா, இப்படிப்பட்ட நபர்கள், ஆப்ரஹாம் லிங்கன், இப்படி எல்லாரும் நின்னார்களே, இவர்களைப் போல நீங்கள் ஏன் நிற்கக்கூடாது? உங்களுக்கு ஜனத்திரள் எவ்வளோ இருக்குது. உங்களுடைய சுவிசேஷத்தை கேட்டவர்களே 21 கோடி மக்களுக்கு மேலே கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களே. நீங்கள் ஏன் ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பொழுது நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? நம்ம ஒரு ஊழியக்காரனாக தானே இருக்கிறோம், இதை காட்டிலும் பெரிய பதவி பிரசிடெண்ட்டாக மாறிடலான்னு சொல்லி உலகத்தில் ஒரு பெரிய பதவியில் உடனடியாக மாறிவிடுவார்கள் அநேகர்.
இன்றைக்கி ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறவங்க திடீர்னு வெளிநாட்டில் ஊழியம் இருக்குது, ஒரு 2 லட்ச ரூபா வருமானம் இருக்குதுன்னு சொன்னால் காலத்தின் கட்டாயத்தினால் என்ன செய்கிறாங்க, அவங்க ஊழியத்தை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். காரணம், அவர்கள் அழைப்பை உறுதி செய்யப்படாததினால். அவர்கள் எந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தை செய்யணும், என்ன சித்தத்தை செய்யணும், ஒரு போதக ஊழியமா, தீர்க்க தரிசன ஊழியமா, அது மலை மக்கள் மத்தியிலையா, இல்லை ஆதிவாசி மக்கள் மத்தியிலையா, இல்லை கிராமத்திலையா, இல்லை டவுன்லையா, இது சிட்டியிலையான்னு அவர்கள் தேர்ந்தெடுக்க ஆண்டோடைய அழைப்பை கன்ஃபார்ம் பண்ணாததுனால கொஞ்சம் வருமானம் கூட உள்ள ஒரு இடம், இல்லை வெளிநாட்டு சபைன்னு சொன்ன உடனே ஓடி போகிற சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்குது. ஆனால் தேவ மனிதன் பில்லி கிரஹாமை பார்த்து உலகம் கேட்டது, நீ ஒரு பிரசிடெண்டாக மாறலாமான்னு கேட்கும் பொழுது அந்த தேவ மனிதன் சொன்னார், நான் ஒரு பெரிய ஊழியத்தில் இருக்கிறேன், நான் பெரிய கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இந்த உலக அரசாங்கத்தில் என்னை தரம் குறைக்க நான் விரும்பவில்லை, நான் இதிலும் மேலான கவர்மெண்ட்டில் நான் அம்பாசடராக இருக்கிறேன், தேவனுடைய பிரதிநிதியாக இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறேன், இதில் இருந்து என்னை தரம் குறைக்க நான் விரும்பவில்லை என்று சொன்னாராம். தேவச்சனமே, நம்ம ஆல்ரெடி அழைக்கப்பட்டிருந்தோம் என்றால் நம்ம அழைப்பு என்னன்னு தெரிஞ்சா நம்ம யாருக்கு கீழேயும் பணிந்து போய் பிசாசுக்கு ஊழியம் செய்ய நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். நம்ம அழைப்பு என்னன்னு தெரியாமல் போனால் நம்மளை பிசாசுக்கு நம்ம விட்டு கொடுப்போம். அழைப்பை குறித்து சிம்சோனுக்கு விலை தெரியாமல் போனது. அவங்க அம்மா அப்பாவுக்கு அவனுடைய அழைப்பை பற்றி தெரியும். தூதர்கள் சொன்னாங்க, தூதர் இறங்கி இந்த பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க. என்ன சொன்னார் தூதன்? அந்த பிள்ளைக்கு திராட்சை ரசத்தை கொடுக்காதீங்க, அந்த பிள்ளையினுடைய சிரசில் உள்ள அந்த முடியை கத்தரிக்காதீங்க, அவன் ஒரு நசரேனா இருக்கட்டும்னு சொன்னாங்க. ஆனால் பிள்ளைக்கு அது தெரிஞ்சிச்சோ இல்லையோ, சிம்சோனுக்கு அதை பற்றி விழிப்புணர்வு இருந்துச்சோ இல்லையோ, அவன் தவறாக போனான், அழைப்பை இழந்தான். அழைப்பை இழந்ததுனால் அபிஷேகத்தையும் இழக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தது. அபிஷேகத்தை இழந்து, கண்களை இழந்து, ஜீவனையும் இழந்தான். தெய்வச்சனமே, நம்ம அழைப்பை கன்ஃபார்ம் பண்ணி அதை குறித்து நமக்கு தெரியணும். நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரியுதுல விஷயம் இல்லை. உங்கள் கணவருக்கு நீங்கள் யார், நீங்கள் தேவ பிள்ளை என்பதன் குறித்து உங்கள் கணவருக்கு நல்ல பைபிள் நாலேஜ் இருக்கிறதுனால விஷயம் அல்ல. இல்லை உங்கள் மனைவிக்கு நல்ல சபைக்கு போகிறாங்க, ஆராதிக்கிறாங்க, என் குடும்பம் தேவனை தேடுது அப்படின்னு சொல்லிட்டு கணவர் சும்மா இருந்துடக்கூடாது. ஒருவேளை பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பா நல்ல தேவனை தேடுகிற மிஷினரிகள், குடும்பத்தில் உள்ளவங்க தேவனை பற்றி நல்லா தெரியும் சொல்லிட்டு பிள்ளைகள் தேவனை பற்றி அறியாமல் போயிடக்கூடாது. நாம் நம்மளை குறித்து என்ன அழைப்புன்னு கன்ஃபார்ம் பண்ண கர்த்தர் அழைக்கிறார். அப்படி செய்தால் கிறிஸ்துவுக்குள் நாம் கனியற்றவர்களாக இருக்க மாட்டோம், கனி உள்ள மரமாக இருப்போம். ஆண்டவர் அன்னைக்கு கனி இல்லாத மரத்தை சபித்தார், ஆனால் கனி உள்ள மரத்தை அவர் ஆசீர்வதிப்பார். ஸோ தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மள்கிட்ட பார்க்குறது கனி தான். நம்மளுடைய கனியினால் தான் நாம் அறியப்படுவோம். நம்ம கனி எப்படி இருக்குதோ அப்படி தான் நம்ம அறியப்படுவோம். நம்ம தேவனுடைய பிள்ளை என்றால் நம்முடைய கனி தான் நம்முடைய சாட்சி. ஸோ தேவச்சனமே, நம்ம கனியற்றவர்களாக இருக்கக்கூடாதுன்னா நம்ம அழைப்பை கன்ஃபார்ம் பண்ணணும். எங்கள் அப்பா அழைக்கப்பட்டவங்க, அம்மா அழைக்கப்பட்டவங்க, குடும்பம் அழைக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நாம் அழைக்கப்பட்டவர்களாக என்று கன்ஃபார்ம் பண்ணாமல் போயிடக்கூடாது. நாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரலோகத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த ரீதியில் வாழணும். உலகத்தான போல வாழ்ந்து விட்டால் நமக்கும் உலகத்தானுக்கும் வித்தியாசம் என்ன? உலகத்தான் குடிக்கிறான், சண்டை போடுறான், அடிக்கிறான், சினிமா பார்க்குறான், உலக காரியங்களை தலையிட்டு கொண்டு இருக்கிறான். ஒரு தேவ பிள்ளையோ ரட்சிக்கப்பட்டாலும் அதே போலவே வாழ்ந்தால் என்ன வித்தியாசம் உண்டு? அதனால் தான் நீங்கள் அழைப்பை தேர்ந்தெடுத்து அழைப்பை கன்ஃபார்ம் பண்ணி அழைப்புக்கு ஏற்ற வண்ணமாக உங்களை மாற்றிக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இன்று இரவு நடக்கிற உபாச ஜெபத்தில் தேவஜனமே அழைப்பு குறித்து அருமையான வார்த்தைகள் உண்டு. தேவஜனங்கள் கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. எல்லாரையும் அன்போடு அழைக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரை, இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவஜனங்கள் மேலேயும் ஒரு விசேஷித்த மகிமை, ஒரு விசேஷித்த காலிங், ஒரு விசேஷித்த உணர்வு, ஒரு விசேஷித்த தேவ பக்தி அவர்களுக்கு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். என்னென்னலாம் கொண்டாடுறாங்களோ, மேரேஜ் டே, பர்த்டே, ஆனிவர்சரி, ஆண்டவரே எல்லா விதத்திலையும் கூட இருங்க. ஆண்டவரே, பயமான போராட்டமான இந்த நாள் ஏதாவது அவர்களை பயங்காட்டும் என்றால் தேவன் கூட இருப்பீராக. கோரேசுக்கு முன்பதாக கதவை திறந்த ஆண்டவர் இந்த அருமையான ஜனங்கள் முன்னாடி கதவை திறப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்று இரவு 9 மணி அளவில் சந்திக்கலாம். ஆமேன்.